ஹாய் ஆல். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். நமஸ்காரம், வணக்கம். இப்போ நம்ம கஸ்டமர் டைப்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ எந்த கஸ்டமர் டைப்பாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சர்வீஸ் ப்ரொவைடர், ப்ராடக்ட் ப்ரொவைடர்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. அது என்ன விஷயம்? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு. அதாவது நான் இப்போ தான் வேலையில் சேர்ந்தேன், எனக்கு இதை பற்றி தெரியாது, எனக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க பண்ணி வச்சுருக்கிற குழறு பொடி இதெல்லாம். ஸோ இப்போ என்ன கேட்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் நம்ம தர முடியாது. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு தான் ஆகணும். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேங்க்குக்கு போயிருக்கேன். அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒரு லோன் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் சம் ரீசன் அது பாஸ் ஆகலையா இருக்கலாம், இல்லை ஏதாவது ரீபேமெண்ட் இஷ்யூவில் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், சரியான கிரெடிட்ஸ் டெபிட்ஸ் ஆகாமல் இருக்கலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது இதை நான் எடுத்து பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ ஒன்ட் லைக் இட். ஏன்னா நீங்கள் தான் ஃப்ரண்ட் எண்டில் இப்போ இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். நான் உங்களை பேங்காக தான் பார்ப்பேன். நீ ஏபிசிடின்னு நான் பார்க்க மாட்டேன், ரைட்? அதே மாதிரி எங்கே போனாலும் நம்ம வி வில் எக்ஸ்பெக்ட் some kind of a responsiveness and ownership from the service provider and product provider, right? அதே மாதிரி வீட்டில் ஒரு சமையலுக்கு ஒரு ஆள் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உப்பு நிறையா போட்டு சாம்பார் வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க போயிடுறாங்க. நம்ம அந்த சாம்பார் எல்லாருக்கும் போடும்போது ஐயா என்ன இவ்வளோ உப்பாக இருக்குது அப்படின்னு நம்மளை தான் பார்த்து கேட்பாங்க. நம்ம அந்த குக்கு சாம்பாரில் உப்பு போட்டுட்டான்னு சொல்லலாம், பட் அதை கரெக்ட் பண்ண வேண்டியது யார்? வேறு ஏதாவது டிஷ் பண்ணியோ இல்லை இதையே இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் மாற்றி இதெல்லாம் யார் பண்ணுறது? நம்ம தான் பண்ணணும். ஸோ போத் கார்ப்பரேட் அண்ட் ஹோம், த ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் தி சர்வீஸ் ப்ரொவைடர், ப்ராடக்ட் ப்ரொவைடர், ரைட்? வீட்டில் கொஞ்சம் எல்லாருமா சேர்ந்து பண்ணுவோம், அது வேறு மாதிரி விஷயம். கார்ப்பரேட்டில் கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஒரு எந்த டைப் ஆஃப் கஸ்டமராக அவங்க இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்லி கஸ்டமர், டாக்கட்டிவ் கஸ்டமர், டான் கஸ்டமர், வெரி ஓவர் ஃப்ரெண்ட்லி பர்சன் ஆர் நாலேஜ் கஸ்டமர், அவங்க எந்த டைப்பாக இருந்தாலும் ஒன் திங் எவ்ரிபடி வில் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ் இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஓனர்ஷிப் அண்ட் சால்விங் தியர் ப்ராப்ளம்ஸ். நான் அந்த டயத்தில் ஜாயின் ஆகலை, நான் வேறு பிரான்ச்சில் இருந்தேன், இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இந்த மாதிரியாக நம்ம பேச முடியாது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆன் திஸ். இந்த சின்ன மாற்றம் நம்மக்கிட்ட ரொம்ப பெரிய லாபம். நிறையா கஸ்டமர்ஸ் நம்ம கூட லாயலாக இருப்பாங்க, நமக்கு பிராண்ட் அம்பாசிடராகவே மாறிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.